வணக்கம் தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மற்றும் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் எதை பத்தி பேச போறேன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மருத்துவ குணமுள்ள சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி வகை. நம் பாரம்பரிய அரிசி வைல்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இது கருப்பு கவுனி அரிசி அப்படின்னும், ஆங்கிலத்துல ஃபோர்பிடன் ரைஸ், அதாவது தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அதாவது அந்த காலத்துல சைனீஸ் எம்ப்ரஸ் இந்த அரிசியோடைய மருத்துவ குணத்தையும் சத்துக்கள் நிறைந்த அந்த விஷயத்தையும் தெரிஞ்சதால பொதுமக்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக மன்னர்கள் குடும்பம் மட்டுமே சாப்பிடணும், அவங்களே இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களுக்கு தடை விதித்திருந்தாங்களாம். அதனாலதான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தியில பாத்தீங்கன்னா காலா சோனா, அதாவது கருப்பு தங்கம், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அரிசி இது. நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட கணக்குப்படி 1,65,000 அரிசி வகைகள் இருக்கு. அதுல நம்பர் 1 அரிசின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி தான். இதில் அந்த கருப்பு கலர் கோட்டிங்க்கு காரணமான பொருள் பார்த்தீங்கன்னா ஆந்தசயனின். அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு. சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர், அயன், விட்டமின் இ, ரிபோஃப்ளவின், நியாசின், லூட்டின், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு 100 கிராம் அரிசி எடுத்துக்கிட்டா அதில் 4.9 கிராம் ஃபைபர் இருக்கு. அதாவது நார்மல் அரிசியை விட 4 மடங்கு அதிகமாக ஃபைபர் இருக்கு. அதனால டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால கேன்சர் பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் விரும்பி வாங்குற அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. கார்போஹைட்ரேட்டோடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கு. நமக்கு மற்ற அரிசியில கார்போஹைட்ரேட்டோடைய அளவு அதிகமாக இருக்கிறதால பிளட்ல சுகர் லெவல் அதிகமாகும். இதுல ரொம்ப ரொம்ப கம்மியான கார்போஹைட்ரேட் இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது, நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதால ஒரு ட்ரௌசினஸ், ஒரு டல்னஸ், ஒரு ஸ்லீப்பினஸ்லாம் வரும். ஆனால் இந்த அரிசி சாப்பிடும்போது அது வராது. அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 100 கிராம் எடுத்துட்டா 2.2 கிராம் இரும்பு சத்து இருக்குது. அதனால இது ஒரு அனீமியாவை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. சைனீஸ் மெடிசனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளட் டானிக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வெயிட் லூஸ் பண்ணுங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கார்போஹைட்ரேட்டோடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், இது டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணுதான். அது எப்படின்னு பார்த்தா இந்த ஆந்தசயனின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆந்தசயனின் பிரெயினில் செக்ரேட் ஆகக்கூடிய, பிரெயினில் உற்பத்தி ஆகக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கட்டுப்படுத்துதான். அந்த கார்டிசால் தான் டிப்ரெஷனுக்கு காரணம். அதோடைய அளவை இது கட்டுப்படுத்துறதால டிப்ரெஷன் இல்லாமல் உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் இது லிவரை கிளன்ஸ் பண்ணுது. அதாவது கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இது ரிமூவ் ஆகிறதுக்கு, உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதால நமக்கு இது ஒரு ஆன்டி அலர்ஜி ப்ராப்பர்ட்டி உள்ளதாகவும் இருக்குது. ஏன்னா கெமிக்கல் வேஸ்ட் அங்கங்கே டெபாசிட் ஆகி தான் அந்த அலர்ஜி வருது. இது லிவரை கிளென்ஸ் பண்ணுது. இது ஒரு குளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டு. இது ஒரு வைல்டு ரைஸ் இல்லைங்களா, எல்லா வைல்டு வெரைட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த குளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டாக இருக்குது. அதனால எந்த அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். அவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பெரும்பாலும் கஞ்சி வச்சு தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் இந்த அரிசியை உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் கஞ்சா வச்சு தான் பெரும்பாலும் சாப்பிட்றாங்க. ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் அந்த தோலில் அந்த கோட்டிங் போயிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் தான் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு இந்த அரிசியை எப்படி ட்ரை பண்ணேன்னா, சாம்பார் கூட சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணேன். நான் இன்னைக்கு செஞ்சு அனுபவிச்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே பண்ணுது. இதை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு 2 இல்லை 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து இது ஊற வச்சிடலாம்.
இது சிலர் வந்து ஓவர் நைட் ஊற வைக்கிறாங்க, இல்லை 6 to 7 hours கூட ஊற வைக்கிறாங்க. பட் மினிமம் 1 hour ஊற வைக்கணும். இது ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணியே வந்து ரெட் கலராக ஆக ஆரம்பிக்குது. அதாவது ரெட்டிஷ் பிளாக் கலரில் ஆக ஆரம்பிக்குது. நம்ம அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அதிக சத்துக்கள் கிடைக்கும். இது வந்து அரிசி வெந்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. இதில் வந்து எல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான், ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம்னா அந்த ஸ்டிக்கினஸ். இது கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிடும், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும்போது எடுத்த ஒரு பிக்சர். இது வந்து நான் இன்னைக்கு செஞ்சதுங்க. இதில் வந்து தண்ணியோடைய அளவு கொஞ்சம் அதிகமாக வச்சிட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் செய்ய போகிறதால ஒரு ஐடியாவே இல்லை, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டுது. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு 2 to 2.5 cup போதும். நான் வந்து ஒரு 3க்கு மேலேயே வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை வச்ச சாம்பார் வந்து இதுக்கு வச்சேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரைஸுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க, அதோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற சைட் டிஷ் நீங்கள் வந்து பொரியலோ அவியலோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெடிமேடாக செஞ்ச ஒரு மாங்காய் ஊறுகாய் வந்து வச்சு சாப்பிட்டேன். இல்லைனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பார்க்குறதுக்கு தான் இந்த கலர் இப்படி இருக்குது, இல்லை அரிசியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க கொஞ்சம் கலரை பார்த்து யோசிப்பாங்க, பட் பசங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச ஒரு ஸ்வீட், அதாவது செட்டிநாடு ஸ்வீட். செட்டியார்களுடைய கல்யாணத்தில் இந்த ஸ்வீட் இல்லாத உணவே இருக்காதுங்களாம். இதுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது செட்டியார்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே பிஸ்னஸ்க்காக பல நாடுகளுக்கு கடல் வழி பயணம் செஞ்சுருக்காங்க. அப்படி செய்யும்பொழுது பர்மாவிலேருந்து இந்த ஸ்வீட்டை கற்றுக்கிட்டு வந்து அவங்க உணவு முறையில் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த அரிசியை வந்து எந்த விதமாக வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். உப்புமா மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் எந்த விதமாக பயன்படுத்தினாலும் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்குது. இதை இன்னைக்கு நான் செஞ்சு பார்த்ததால அதை செய்யறதுக்காக அதோடைய வழிமுறைகளை தேடும்பொழுது, அதோடைய பயன்களை தேடும்பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதனால இந்த வீடியோவை வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ இந்த அரிசி கிடைக்கும்போது ஒரு பிடி அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டாக்டர் சிவராமன் வந்து தினமும் ஒரு வீட்டிலையும் ஒரு கைப்பிடி அளவு ஒருத்தரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அதனால் வந்து நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம இதை பயன்படுத்தி பயனடையவும். இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.